ஆண்டவரை நாம் துதிக்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்தில் ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கிறது. நாம் அடிக்கடி பார்த்துருக்குறோம், கேட்டிருக்கிறோம். இந்த நாள் காலையிலும் கூட அந்த வசனத்தை நாம் மனதில் கொண்டு நம்ம ஆண்டவரை துதிக்க போகிறோம். எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நினைவுகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே வந்திருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் இருதயத்தில் நீங்கள் விசுவாசிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. நான் இந்த வார்த்தையை நினைக்கும்போது என்ன மனதில் வருதுன்னு சொன்னால், யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அந்த வசனத்துக்கும் இந்த வசனத்துக்கும் எவ்வளோ தொடர்பு இருக்குது பாருங்கள். தேவன் நம்ம எல்லாரை குறித்து ஒரு நினைவு வைத்திருக்கிறார். நம்ம எல்லாரை குறித்து ஒரு திட்டம், நமக்கு ஒன்றை செய்ய அவர் ஒரு நினைவு வைத்திருக்கிறார். அந்த நினைவு தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அப்படின்னா ஏன் அந்த தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான அந்த காரியம் ஏன் நம்ம வாழ்க்கையில் நடக்கலை அப்படின்னு சொன்னால், நாம் எப்படி இருக்கிறோன்னு இந்த வசனம் சொல்லுது. ஆக்கினைக்குள்ளாக கண்டமன் பண்ணிக்கிட்டு நம்மளை நாமளே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்துக்கிறோம். அப்படின்னா நான் ஒன்றுக்கும் தகுதி இல்லாதவன், நான் இப்படி ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சபைக்கு தான் வருகிறேனே ஒழிய, எனக்குள் இருக்கிற பாவம், எனக்குள் இருக்கிற அந்த சாபம் என்னை திரும்ப திரும்ப குற்ற உணர்வுக்குள்ளே நடத்தி கொண்டிருக்கிறது. நாம் குற்ற உணர்வு உள்ளவர்களாகவே நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கிறதுனால என்ன நமக்கு நடக்கலைன்னா, சமாதானத்துக்கு ஏதுவாய் நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம்ம நடக்க மாட்டேங்குது. அப்போ இன்றைக்கி என்ன செய்யணும், நம்மை நாமே குற்றப்படுத்தி கொள்ள, கண்டம் பண்ணி கொள்ளக்கூடிய அந்த மாதிரி எண்ணத்தில் இங்கே யாரும் உட்கார்ந்துருக்கக்கூடாது. ஏன்னா தேவன் நம்மை காலைதோறும் அவர் புதிய மனுஷனாய் நம்மை பார்க்குறார், புதியவர்களாய் நம்ம பார்க்குறார். அதனால தான் இந்த வசனம் சொல்லுது, தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி நீ எல்லாரையும் போய் கண்டம் பண்ணு, எல்லாரையும் ஆக்கினைக்குள்ளாக தீர் அப்படின்னு அனுப்பலை. வசனம் எவ்வளோ தெளிவாக இருக்கு. தம்முடைய குமாரனை உலகத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படிக்கு அவரை அனுப்பவில்லை. அவர் எதுக்காக அனுப்பினான்னா, அவராலே நித்திய ஜீவனை, தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அனுப்பினார். அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், அநேக நேரங்களில் என்னைக்கோ நம்ம செஞ்ச பாவம், என்னைக்கோ நம்ம செய்த தவறு, ஏதோ ஒரு காரியம் திரும்ப திரும்ப நீ இப்படிப்பட்ட ஆள், உனக்கு தகுதி இல்லை, நீ இப்படி மோசமான மனுஷி, நீ இதெல்லாம் செஞ்சுருக்க, இப்படியெல்லாம் நடந்திருக்க அப்படின்னு நம்மளை நாமே குற்றப்படுத்தி கொள்ளக்கூடிய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படிக்கு நம்ம எல்லாரும் வந்துடுறோமா. அப்படி வர்றதுனால தேவன் நமக்கு என்ன செய்ய முடியல, அவர் நம்மை குறித்த அந்த நினைவு, அந்த திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாதபடிக்கு இந்த குற்ற உணர்வு அல்லது சாத்தானோ நம்முடைய இருதயத்தில் கொண்டு வருகிற குற்ற உணர்வினாலே நம்ம இதையெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை.
அப்போ இன்றைக்கி என்ன செய்யணும்? இங்கே இருக்கிற எல்லாரும் குற்ற உணர்வு ஒருபோதும் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. ஏன்னா நம்முடைய எல்லா பாவங்களையும் அவருடைய இரத்தம் கழுவி நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கு? சுத்திகரித்திருக்கிறது. அவ்வளோ பெரிய சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் இன்றைக்கி நம்ம ஏன் இந்த மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு நான் நேற்றைய தினத்தில் நான் உணர்ந்து பார்த்தா தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் நானும் கூட அடிக்கடி இப்படி பாதிக்கப்படுறேன். அப்படி பாதிக்கப்பட்டதுனால தான் இந்த வசனத்தை ஆண்டவர் உணர்த்துறார். இல்லை, நீ குற்ற உணர்வு அடையாத, என்னைக்கோ நீ செஞ்ச அந்த பாவம்லாம் கழுவி சுத்திகரிக்கப்பட்டாச்சு. என்னைக்கோ ஒரு நாள் நீ செய்த தவிர இன்னைக்கு நீ நினைக்கிறீன்னா அது ஒன்றே நீ குற்றப்படுத்திக்கிற அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதனால் இங்கே உட்காந்துருக்கிற எல்லாரும், ஆண்டவரே, நான் என் வாழ்க்கையில் ஏற்கனவே செய்த எதுவோ அல்ல எதுவும் நான் குற்ற உணர்வுக்கு வரமாட்டேன். உம்மாலே நான் ரட்சிக்கப்படும்படிக்கு, உம்மாலே நான் உம்முடைய அன்பை அறியும்படிக்கு என்னுடைய குமாரனையே எங்களுக்காக நீங்கள் தந்திருக்கீங்க அப்படிங்கிற நல்ல உணர்வோடு எழுந்து நாம் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் எழுந்திருச்சிருப்போம்.